Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மொறு ப்ரான் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துருவோம். காரத்துக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, சோள மாவு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், லெமன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெமன் எடுத்து வச்சுட்டு மற்ற நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொடியையும் ஒரு பவுலில் கொட்டிக்கணும். மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கோங்க. முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவில் ப்ரானுக்கு தாங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் ஃபுல்லாக விட வேணாம், அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ப்ரான் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறோம். ப்ரான் எப்படி சுத்தம் பண்ணலான்ற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா கூட சேர்ந்து அந்த ப்ரானை நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நான் மேரினேட் பண்ணி கிட்டத்தட்ட இதை ஒரு 30 to 40 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருந்தேன். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த ப்ரானில் நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட உடனே நீங்கள் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் ப்ரான் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் கரெக்டாக கரிஞ்சு போகாமல் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டோன்னே நல்லா உப்பி வந்திருக்கும் ப்ரான் எல்லாமே. ப்ரான் வெந்துச்சு அப்படின்னாவே பெருசாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உப்பி வந்திருக்கும். அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி விட்டுட்டு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டோடனே அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான ப்ரான் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஸ்லைஸ், அப்புறமா வெங்காயம் ஸ்லைஸ் இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது பச்சை வெங்காயங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.